பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். 1 கொரிந்தியர் 3:14 வாசிக்கும் போது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது தேவனுடைய ஆலயம். நாம் அனைவரும் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். முதலாவது, தேவன் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் பலிபீடத்தை உண்டாக்க சொன்னார். இந்த பலிபீடம் தம்முடைய ஆலயமாக சரியத்தில் எதை குறிக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்க இருக்கிறோம். அங்கேதானே பலிபீடத்தில் முன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து ஒரு காணிக்கை செலுத்து என்று வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவதும் அல்லாமல் பிறர் மனதார அனுதினமும் மன்னிக்கிறவர்களாகவும் மன்னித்து ஒப்புரவாகவும் வேண்டும். இரண்டாவதாக, தேவன் நமக்கு கற்றுத்தர ஒரு பாடம். பரிசுத்த ஸ்தலத்தில் வெண்கல தொட்டியை உண்டாக்க வேண்ட தேவன் சொன்னார். இயேசு கிறிஸ்து சிலுவையை பரிந்து நம்மை தாழ்த்தின போது போல நாமும் நம்மை தாழ்த்தி தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை கேட்டுக்கொடுக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் தருகின்ற ஆசீர்வாதத்திலே அநேக ஆசீர்வாதம் உண்டு. அதை நீங்கள் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாக பரிசுத்த ஸ்தலத்தில் வெண்கல தொட்டியை உண்டாக்க வேண்டும் சொன்னார். இயேசு கிறிஸ்து சிலுவை பிறந்து நம்மை தாழ்த்தினார் போல நம்மை தாழ்த்தி கிருபையை பெற வேண்டும். மூன்றாவதாக, பரிசுத்த ஸ்தலத்தில் சமூக தப்பங்களை வைக்கும் மேசை உண்டாக்க சொன்னார். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி யோவான் 17:17 வாசிக்கிறோம். நம்முடைய அவிசுவாசம் அவநம்பிக்கை போக்க பரிசுத்த வேதாகமத்தினால் அனுதினம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நான்காவதாக, பரிசுத்த ஸ்தலத்தில் குத்து விளக்கை உண்டாக்க சொன்னார். அனுதினமும் நற்கிரியனாலும் நன்மை செய்தனாலும் இருள் நீங்கி ஒளியில் வாசம்பொருளாக இருக்க வேண்டும். அந்த வெளிச்சம் பிரகாசிக்க வேண்டும். அந்த வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி அந்த வெளிச்சம் பிரகாசிக்கிறதோ அப்படியாக ஒரு பிரகாசமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஐந்தாவதாக, பரிசுத்த ஸ்தலத்தில் தூபபீடம் உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை திரும்பினால் அப்போது பரலோகத்திற்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னார். அப்படியாக ஆண்ட சமூகத்திலே நாம் பரிசுத்தலத்தில் உடன்படிக்கை பெட்டியும் உண்டாக்க வேண்டும். ஆண்டு சமூகத்திலே காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள கேட்டுக்கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் நம்முடைய இருதயமே தேவன் வாசம் செய்யக்கூடிய ஒரு ஆலமையாக இருக்கிறது. நம்மை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுப்போம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.